உங்களை சுற்றியிருந்த ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு சூழலும் மெதுவா மறைஞ்சு போனதுக்கு ஒரே காரணம்தான். பிரபஞ்சம் உங்களை மறுபடியும் உருவாக்குகிறது. நீங்க எண்ண முடியாத ஒரு உயர் நிலைக்கு உங்களை தூக்கி எறியணும் என்றால், பழைய உறவுகள், பழைய ஆற்றல்கள், உங்களுக்கு ஏற்றதல்லாத வாழ்க்கையை பிரபஞ்சம் நீக்க ஆரம்பிக்கும். இது தனிமை இல்லே, இது தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிபாடு. உங்களை உருவாக்கும் அமைதியான புரட்சி. இந்த தனிமை எந்த காரணமும் இல்லாம நடந்ததா தோணும். ஆனா இது வெறும் தனிமை இல்லை. இது ஒரு சிக்னல். உன்னில நடக்கப் போகும் பெரிய மாற்றத்துக்கான முன்னோட்டம். இந்த உணர்வு உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்கத்தான். உன்னுள் விழித்தெழும் ஒரு புதிய சக்திக்கான அழகான ஆரம்பம்தான் இந்த தனிமை. பிரபஞ்சம் உன்னை ஏன் தனிமைப்படுத்துகிறது? சில நேரங்கள் வாழ்க்கை நம்மை வலுக்கட்டாயமா பிரிக்க ஆரம்பிக்கும். நீ நம்பிய மனிதர்கள் தூரம் போவாங்க. உன் ஈர்ப்பில் இருந்தவர்கள் திடீர்னு மங்கிவிடுவாங்க. உன் மனசுக்கு நெருக்கமான உறவுகளும் கூட உன்னிடம் பழையபடி வைப் தரமாட்டாங்க. இதெல்லாம் நடக்கும்போது, என்ன தவறு நான் தான் செய்தேன்? என்ன மாதிரி நான் இருக்கிறதாலா எல்லாம் சிதறுதே என்று உள்கேள்வி எழும். ஆனா உண்மையைக் கேளு. இதுல உன் தவறு ஒன்றுமே இல்லை. உன் அதிர்வு மாறுகிறதால்தான் உன்னிடம் பொருந்தாதவர்களும் உன்னோட பயணத்தில் பங்கில்லாதவர்களும் மெதுவா விலக ஆரம்பிக்கிறாங்க. பிரபஞ்சத்துக்கு ஒரு மிக நுண்மையான விதி இருக்கு. உன்னோட ஆற்றல் உயர்ந்தால் உயராதவை தன்னாலே உன்னிடமிருந்து விலகிடும். இதெல்லாம் இழப்பு இல்லை, இது டிரான்ஸ்ஃபார்மேஷன். பிரபஞ்சம் உன் பாதையை சுத்தம் பண்ணுது. இந்த தனிமைக்கு ஆழமான ஆன்ம ரகசியம் இருக்கு. முதல் காரணம், பழைய சுழற்சி, பழைய பேட்டர்ன், பழைய உறவுகள், பழைய புண்கள். இதெல்லாம் உன்னை முன்னேற விடாது. அந்த பிணைப்புகளை தகர்க்க தனிமைதான் முதல் படி. பிரபஞ்சம் உனக்கு மெதுவா சொல்லுது, இதைவிட நேரம் வந்துருச்சு. நீ பழையதை பிடிச்சுக்கிட்டு முன்னேற முடியாது. இரண்டாவது காரணம், உன் விழிப்புணர்வு உயர்ந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் ஒரு ஃப்ரீக்வன்சியில தான் கனெக்ட் ஆகுறாங்க. நீ மேலே போற, அவர்கள் கீழே நிற்கிறார்கள். அதனால் இடைவெளி வருது. இதுக்கு பிளேம் வேண்டாம், ஜட்ஜ்மெண்ட் வேண்டாம். இது ஒரு இயல்பு. பூமி சுழலுது, கடல் அலைகள் எழுகிறது, மரம் வளருது. அதே மாதிரி உன் ஆன்மாவும் வளருது. அந்த வளர்ச்சிக்கு நடுவில் உன்னை தாங்கிக் கொண்டு அமைதியாக நிற்கும் காலம்தான் நீ இப்போ அனுபவிக்கிற தனிமை. மூன்றாவது காரணம், பிரபஞ்சம் உன் உள்ளத்தை சுத்தப்படுத்துது. பேச முடியாத உணர்ச்சிகள், சில ஆண்டுகளா சேர்ந்து கிடந்த புண்கள், உன்னை சின்ன வயசிலிருந்து தழுவிக்கிட்டு வந்த பயங்கள், இந்த எல்லாவற்றையும் வெளியேறும் நேரம் இது. அதுக்காகத்தான் லைஃப் உன்னை ஓரத்துக்கு கூட்டி வைக்குது. யாரும் இல்லாதபோதுதான் உன் இதயம் வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கும். தனிமை காலத்தில் பிரபஞ்சம் என்ன செய்கிறது? உண்மையிலே சொல்ல வேண்டும்னா, பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கைய சுத்தம் பண்றது தூரம் போகும் மனிதர்கள், உனக்கு இனி தேவையில்லாத பாடங்கள், சிதறும் வாய்ப்புகள், உனக்கு பொருந்தாத பாதைகள், விடை பெறும் உறவுகள், உன் எதிர்காலத்துக்கு சரியான ஃப்ரீக்வன்சி அல்லாதவர்கள். நீ இப்போ வெறுமை என்றே நினைக்கிற இடத்தில் பிரபஞ்சம் ஒரு புதிய அடித்தளம் அமைக்குது. உன்னோட உள்ளுணர்வு இன்யூஷன் வலுவாகிறது. தனிமையில்தான் உன்னோட உள்ளக்குரல் மிகத் தெளிவா கேட்கும். கலக்கம் இல்லாமல், வாழ்க்கையின் சத்தம் இல்லாமல், யாருடைய ஷேடோ இல்லாமல், நிறைய வருடமா நீ இக்னோர் பண்ணிக்கிட்டு வந்த அந்த நுண்மையான உள்ளக்குரலை கேட்பாய். பெரிய ஆசீர்வாதங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு தனிமை காலம் கடக்கணும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரெப்பரேஷன், ஆன்மீக தயாரிப்பு. உங்களுக்கான வரப்பிரசாதம் உங்கள் தற்போதைய வெர்ஷனுக்கு பொருந்தாது. அதனால்தான் முதல் படி உன் ஆன்மாவை மாற்றுதல். நீ இப்போ எதுவும் புரியாத நிலையில் இருக்கலாம். என்ன நடக்குது? ஏன் நடக்குது? எதுக்காக நடக்குது? அதெல்லாம் தெரியாமலே நீ ஒரு அமைதியான போர்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உண்மைய கேளு.
நீ இப்போ அனுபவிக்கிற இந்த நிலையை ஒரு நாள் எதிர்காலத்தில் நன்றி சொல்லப் போற. ஏன்னா இததான் உனக்கு கற்றுக் கொடுத்தது. நீ இழந்தது முக்கியமல்ல. நீ கண்டுபிடிக்கப் போறதுதான் உண்மை. உன்னோட ஆன்மா உன்னை அழைக்குது. உனக்கான வாழ்க்கை, உனக்கான மனிதர்கள், உனக்கான பாதை, உன் அதிர்வு உயர்ந்த பிறகுதான் உன்னை அடையும். அந்த உயர்வு நடக்கிற நேரம்தான் நீ இப்போ கடக்கிற தனிமை. நீ உடைக்கப்படலை. நீ உருவாக்கப்படுற. ஒரு ஆழமான மூச்சை வாங்கு. உன் உள்ளம் அமைதியாக செட்டில் ஆகட்டும். பிரபஞ்சம் உன்னை விட்டு விலக விடல. அது உன்னை உயர்த்த தயார்படுத்துது. தனிமை என்பது அழிவு அல்ல. புதிய அடுக்குகள் உருகி புதிய நீ உருவாகும் சுத்தமான நிலை. நம்பிக்கையோட இரு. இந்த பயணம் உனக்காகத்தான் எழுதப்பட்டது. உனக்கானது எவ்வளவு தூரம் சென்றாலும் உன்னை தேடி வரும். இதுவரை இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.